ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ரேட் கம்மியாக விலையில இருக்குது. அதுக்காக நம்ம இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறோம். இந்த ஊறுகாய் நீங்கள் இட்லி, தோசை, ரொட்டி, ஏன் ஒயிட் ரைஸ் கூட காம்பினேஷன் அப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ஊறுகாய் நீங்கள் 3 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் ஒயிட் ரைஸ் ரொட்டிக்கு காம்பினேஷன் ட்ரை பண்ணி தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல 100 கிராம் புளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இது 1.5 கிலோ தக்காளி. இந்த மாதிரி கலர் பழுத்தது எடுத்து இந்த சென்டரில் ஒயிட்டாக இருக்கும், அது எடுத்துட்டு ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒயிட் சென்டரில் இருக்கும். இது ஒயிட்னஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ரஃப்லி கட் பண்ணிக்கோங்க. நான் முதல்ல தக்காளி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், 1.5 கிலோ தக்காளி ஒன்லி 20 ருபீஸ் இருக்குது. ஊறுகாய்க்கு இந்த மாதிரி நாட்டு தக்காளி இருந்தால் புளிப்பு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரஃப்லி கட் பண்ணாலே போதும். இப்போ வாங்க எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டீல் பாத்திரத்திலே 150 கிராம் எண்ணெய் போடுங்க. நம்ம இன்றைக்கி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். நம்ம தக்காளி ரஃப்லி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சோம், இது போட்டுக்கோங்க. நம்ம அடுப்பு ஃப்ளேம் மீடியம் வச்சுக்கோங்க. கூடவே ஒரு ஃபுல்லாக ஸ்பூன் பெருங்காயம். வாசனை சூப்பராக இருக்கும் நம்ம ஊறுகாலே. ஒருவேளை பெருங்காயம் உங்கள் வீட்டிலே கட்டி இருந்தால் முதல்ல எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். கூடவே புளி தண்ணி நம்ம ஊற வச்சிருக்கோம், நல்லா மசச்சு அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. புளியில் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க, நல்லா தண்ணி திக்காக இருக்கட்டும். கூடவே உப்பு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணாதீங்க, இப்படியே நல்லா வேகட்டும். மூடி போட்டு குக் பண்ணால் வாட்டர் வேப்பர் எல்லாமே தக்காளியில் வந்துடும். இது ஒரு அடுப்பில் இருக்கட்டும். வேறு அடுப்பில் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு. அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சு ஃபியூ செகண்ட்காக நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் வந்தாலே போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் ஆகிட்டு பிறகு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக 20 மினிட்ஸ் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணால் இந்த மாதிரி நம்ம தக்காளி ஆயிரும். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூல் ஆகட்டும். இப்போ வாங்க நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சோம் உரல்ல இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பவுடர் பண்ணாதீங்க, க்ரஷ் பண்ணால் போதும். பாருங்கள், நல்லா கூல் ஆகிட்டு இருக்குது. நம்ம தக்காளி இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். உங்கள் வீட்டில் ஹேண்ட் பீட்டர் இல்லைன்னா ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சிக்கோங்க, தண்ணி இல்லாது. பூண்டு தோல் எடுத்து நான் போட்டு கிரைண்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஆஃப் கிரைண்ட் பண்ணாலே போதும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ தாளிக்கலாம். ஒரு பாத்திரத்திலே நல்லெண்ணெய் 150 கிராம் போதுங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, கூடவே கருவேப்பிலை. அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சு ட்ரை ரெட் சில்லி போடுங்க. 4 நம்பர் ட்ரை ரெட் சில்லி 1க்கு 2 துண்டு பண்ணி போட்டுக்கலாம். இது க்ரஷ் பூண்டு நான் ஜாரில் போட்டு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டேன். தண்ணி போடாதீங்க. 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம பூண்டு வாசனம் எல்லாமே போயிடணும். ஃப்ரை பண்ணிட்டு பிறகு 3/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் மட்டும் யுவர்ஸ் ஃபேவரட். நீங்கள் போட்டனா இன்னும் 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் கரெக்டாக போட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம் தக்காளி பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் பாருங்கள், எதுவுமே ஃபுட் கலர் நம்ம சேர்க்கல. தக்காளி இந்த மாதிரி டார்க்காக ரெட்டு இருந்தால் நம்ம ஊறுகாய் சூப்பராக கலரில் வரும். வெந்தயம் கடுகு மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாயில் வந்த வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்துக்கிட்டே குக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக 10 நிமிஷம் நான் அடுப்பு மீடியம் வச்சு குக் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. நல்லா குக் பண்ணிட்டேன்னா நம்ம 3 மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் வெளியே கூட வச்சு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஃபுல்லாக 1 ஹவர் அப்படியே விட்டுட்டு கலர் பாருங்கள், மேலே இந்த மாதிரி எண்ணெய் வந்துடும். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், நம்ம தக்காளி ஊறுகாய் சூப்பரான கலர்லே சூப்பரான டேஸ்ட்டு. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். டேஸ்ட்டு மட்டும் சூப்பராக இருக்கும். கண்ணாடி பாட்டிலில் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க.
தண்ணி இல்லாத பாட்டிலில் போட்டு வைங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக டேஸ்ட்டு. ரொட்டி கூட காம்பினேஷன், ஒயிட் ரைஸ் கூட காம்பினேஷன் தனியாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சோன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.